Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் பெரிய ஃபைல்ஸை ஈஸியாக சில செகண்ட்ஸ்லேயே ஃப்ரீயாக எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத வி-ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பே இதை பார்த்துடலாம். ப்ரௌசர் ஏதாவது ஓப்பன் பண்ணிவிட்டு வி-ட்ரான்ஸ்ஃபர் சர்ச் பண்ணிங்கனாலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு vitransfer.com அப்படிங்கிற இந்த அஃபிஷியல் லிங்க் தான் வரும். ஜஸ்ட் நீங்கள் அதுக்குள்ளே போயிடலாம். அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பே உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸையோ இல்லை உங்களுக்கு தேவையான ஃபோல்டர்ஸையோ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நாம் ஒரு என்டையர் ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் ஃபோல்டர் கொடுத்து தம்ப்நெயில்ஸுங்கிற ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸாக்டாக இது 600 MB. ஜஸ்ட் நம்ம அப்லோட் கொடுத்துக்கலாம். அண்ட் அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இத்தனை நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் டேரெக்டாக நம்ம அப்லோட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறோம். அண்ட் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஆட் மோர் கொடுத்து அடிஷ்னல் ஃபைல்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாகவே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 3 GB வரைக்கும், மேக்ஸிமம் 3 GB வரைக்கும் ஃப்ரீயாகவே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி 3 பேரோட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதை ஷேர் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது இந்த ஃப்ரீ பிளானில் சொல்கிறேன். ஸோ யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அவங்களோட இமெயில் கொடுத்தாச்சு. இன்னும் வேணுனாலும் நீங்கள் கமா கொடுத்து அடுத்த இமெயில்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். அண்ட் யார் சென்ட் பண்ணுறோமோ அவங்களோட இமெயில் கொடுக்கணும். அதாவது நம்ம இமெயில் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அண்ட் ஒன்ஸ் அந்த இமெயிலையும் கொடுத்ததுக்கப்புறம் டைட்டிலில் ஏற்கனவே தம்ப்நெயில்ஸுங்கிறது வந்தாச்சு. மெசேஜ் வேணால் கொடுத்துக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபைலோடைய ஆக்சஸ் டைம் 1 day இல்லை மேக்ஸிமம் 3 days வரைக்கும் இந்த ஃப்ரீ பிளானில் செட் பண்ணிக்கலாம். ஸோ நாம இப்போதைக்கு 3 days. அண்ட் ஃபைனலாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுத்துடலாம். சென்ட் பண்ணுற இமெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வந்திருக்கு. அந்த கோடை நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வெரிஃபை அண்ட் சென்ட். ஸோ இப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபரிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். எவ்வளோ ஃபைல் சென்ட் ஆகுது, எத்தனை பர்சனுக்கு சென்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே காமிச்சிரும். இது மட்டுமே இல்லாமல் இந்த வெரிஃபிகேஷன் டைம்லேயே நமக்கான அக்கௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருச்சு. ஓகே, ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். இந்த ப்ராசஸ்க்கு இடையில் எக்காரணத்தை கொண்டும் இந்த பேஜை என்ன பண்ணிடக்கூடாது, க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்பியாச்சு. அண்ட் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 daysல என்ன ஆகும், எக்ஸ்பயர் ஆகும். அண்ட் ஃபைல்ஸோட ப்ரிவியூ பார்க்கணும் அப்படின்னும் போது ஆஸ் அ சென்டராக நீங்கள் என்ன பண்ணலாம், ஓப்பன் ப்ரிவியூ கொடுத்து நீங்கள் இங்கே ப்ரிவியூ பார்த்துக்கலாம். அண்ட் கான்டென்ட்டை எடிட் பண்ணுறதுக்கும் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ஃபைல்ஸையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஆஸ் அ ரிசீவராக பார்த்தீங்கன்னா இதை பார்க்கலாம். ஸோ ரிசீவருக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஃபைல்ஸ் வந்திருக்கு, ஸோ கெட் யோர் ஃபைல்ஸ் ஆர் டவுன்லோட் லிங்க் எது வேணாலும் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ரிசீவர் அதை கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடச்சிரும். இதை வந்துருச்சு இல்லையா? ஸோ இங்கேருந்து ப்ரிவியூ கொடுத்து அவங்க டேரெக்டாக அதை பார்க்கனாலும் பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். இல்லை ஃபைனலாக இங்கேருந்து டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரிசீவர் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த விதமான டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த விதமான கொஸ்டின்ஸோ லாகின்ஸோ சைன் அப்போ எதுவுமே பார்த்தீங்கன்னா இல்லை, டேரெக்ட் டவுன்லோட் தான். ஸோ அதை பற்றி நோ ப்ராப்ளம். இங்கே 0ல் காமிக்கிற மாதிரி இருக்குது. பட் டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே, சரி. இப்போது சென்டிங் இன்டர்ஃபேஸ்க்கே வருவோமே, இங்கே இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போது நம்ம இமெயிலை நம்ம என்ன பண்ணோம், இந்த ட்ரான்ஸ்ஃபர் நடந்துச்சு இல்லையா? இது இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் அஃபிஷியல் பேஜ், அதாவது ஹோம் பேஜுக்கே போவோம். ஆட் ஃபைல்ஸ், ஒரு சிங்கிள் ஃபைல் இப்போதைக்கு செலக்ட் பண்ணியாச்சு. எல்லாம் ஓகே தான். பட் என்னென்னா இங்கே நமக்கு சென்ட் இமெயில் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். அது மட்டும் இல்லாமல் கிரியேட் லிங்க் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். ஸோ அப்போ நம்ம இந்த வாட்டி ட்ரான்ஸ்ஃபர் இல்லை சென்ட் இமெயில் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கெட் அ லிங்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்போது இங்கே நமக்கு அந்த அப்லோடிங்லாம் நடந்தது. நமக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ், இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா வந்துடும். லாஸ்ட் டைமே இதே இன்டர்ஃபேஸ் வந்துச்சு. பட் நான் அதை உங்களுக்கு காமிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது போயிடுச்சு. ஓகே, ஸோ அந்த லிங்க்கை காப்பி பண்ணி சேம் அதே தான். முன்னாடி லாஸ்ட் டைம் என்னாச்சு, டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா மெயில்ஸ் போச்சு. பட் இந்த வாட்டி லிங்க் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படியும் ஆப்ஷன் இருக்குது, நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா அக்கேஷ்னலாக நீங்கள் ஓகே நோ ப்ராப்ளம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு நிறைய கண்ட்ரோல்ஸ் தேவை, அன்லிமிட்டடான உங்களுக்கு சென்டிங் தேவை, அந்த மாதிரி தேவைன்னா மாட்டோம். நீங்கள் மற்ற பிளான்ஸை உங்களுக்கு தேவைன்னா கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி இந்த ஃப்ரீ பிளானே நமக்கு ஓகே தான், நோ ப்ராப்ளம். எல்லாத்துக்கும் மேலே ஃபைலுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு இல்லையா? ஸோ ரிசீவ் பண்ண போகிறவங்க அந்த எக்ஸ்பைரி டேட்டை தாண்டி போய் அந்த லிங்கை யூஸ் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக அந்த லிங்க் ஒர்க் ஆக போகிறது கிடையாது. அந்த ஃபைல் எக்ஸ்பயர் ஆயிரும். இன்னொன்று, நம்ம ஃப்ரீ பிளானில் இருந்து தான் இந்த ஃபைல்ஸ் அனுப்பியிருக்கோம் அப்படின்னும் போது அந்த ஃபைல்ஸை நாமளுமே பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ண முடியாது. முக்கியமாக ப்ராஜெக்ட் ஃபைல் சென்ட் பண்ண போகிறீங்க, வீடியோஸ் ஷேர் பண்ண போகிறீங்க, பெரிய எக்ஸல் ஃபைல், ப்ரெசன்டேஷன் ஃபைல்ஸ்லாம் இருக்கும், அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, கிளையண்ட்டோட ஒர்க்கு இல்லை ஃப்ரீலான்ஸ் ஒர்க் அந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி பெரிய ஃபைல்ஸை நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு கூகுள் டிரைவ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன் டிரைவ் யூஸ் பண்ணலாம், ஈவன் சென்ட் எனிவேரும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ஒன் ஆஃப் த ஆப்ஷன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.